எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதெல்லாம் போட்டு கிண்டணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வெட்டி அதில் போட்டிருக்கேன். கத்திரிக்காயை வந்து 4ஆக வெட்டி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி 4ஆக வெட்டி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெறுமிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள் இதை போட்டுட்டு கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி இறக்க வேண்டியதுதான். எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். இதில் கத்திரிக்காயை போட்டு கிண்டிட்டு வெறுமிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தேவைக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு தேவைக்கான தண்ணியை ஊற்றி காய்க்கு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றணும். இப்போ வெறுமிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு காயெல்லாம் போட்டு நல்லா கிண்டியாச்சு. காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளியை கரைச்சி ஊற்றணும், இல்லைனா காய் வேகாது. ஸோ அதுக்கு இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். காய் வேகட்டும். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி பண்ணுறதுக்குள்ள வெங்காயத்தை சாப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி வச்சிட்டோம்னா வெங்காய பச்சடி வேணும். இதில் ஒரு மிளகாவை வந்து சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி இதில் போட்டோம்னா வெங்காய பச்சடி ரெடி ஆகிடும். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுச்சு, திரும்ப ஆட் பண்ணி எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கொதிக்க வச்சுட்ருக்கேன். நல்லா தண்ணியில் காய் கொதிச்சதுக்கப்புறம் தான் புளியை கரைச்சி ஊற்றணும். ஸோ கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியதான். நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் ரெடியாக போகுது. இதெல்லாம் வேறு சர்விங் பவுலில் மாற்றிக்கோங்க. ரெடியாக போகுது. தண்ணியெல்லாம் வச்சு வச்சுட்டு எடுத்து வாங்கலாம். முடிஞ்சு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. அது எண்ணெய் பிரிஞ்சு வரும் பின்னாடி.